மதுரை வாடிப்பட்டி அருகே குடும்ப தகராறில் வஞ்சம் வளர்த்து வந்தவர்கள் உறவினர் வீட்டை ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர். ஆசையாய் கட்டிய வீட்டை ஆக்ரோஷத்தில் சூறையாடியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை பாயுமா? குடும்ப தகராறில் உறவினர் வீட்டை அடித்து உடைத்து சூறையாடும் ஆக்ரோஷ காட்சிகள்தான் இது. பல ஆண்டு கனவாய் ஆசையாய் கட்டிய வீட்டை பகையால் சூறையாடிய நபர்கள் யார்? நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள பெருமாள்பட்டியில் வசிப்பவர்கள் கார்த்திக், நிலா தம்பதியினர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சம்பவத்தன்று உறவினரின் வீட்டிற்கு காதணி விழாவில் பங்கேற்க கார்த்திக் தனது குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாதது தெரிந்து அவரின் உறவினர்கள் சிலர் கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர். கட்டையால் அடித்து வீட்டின் வெளியே வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து சேதப்படுத்தினர். கல்லால் கதவு மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து சூறையாடினர். வீட்டில் உள்ளே நுழைந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களை உடைத்தும் வெறிச்செயலில் ஈடுபட்டனர். விழா முடிந்து மாலை வீடு திரும்பி வந்து பார்த்தபோது கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தார். வீடு முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருந்ததை பார்த்து அவரும் உடைந்து போனார். சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் கார்த்திக் குடும்பத்தினருக்கும் நிலத்தகராறு இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இப்படி ஒரு தாக்குதல் சம்பவத்தை நிகழ்த்தி பெரும் சேதம் விளைவித்துள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் கார்த்திக் வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 2 குழந்தைகள் இருப்பதால் குடும்பத்தினர் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டுமென கார்த்திக் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக வீட்டின் உரிமையாளர் இல்லாத போது உறவினர்கள் வீட்டை அடித்து நொறுக்கி சூறையாடிய சம்பவம் வாடிப்பட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.